ஒருத்தர் நேர்மையாக இருந்தானா அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, இன்னும் பிழைக்க தெரியாதுங்கிறாங்க. யார் நேர்மையானல இந்த காலத்தில் பிழைக்க தெரியாதுன்னு பேர் அவனுக்கு கொடுத்துறாங்க. அவன் 4 வருஷத்தில் சொல்ல நம்ம தப்பாக இருக்குமோ அப்படின்னு அவனும் மாறிடான். என்ன இப்போ 10 வருஷம் நினச்சிக்கல என்ன பேர் பைத்தியக்காரனாக இருக்க, ஓ இனி ஏன் சினிமாவுக்கு வந்த அப்படிங்கும்போது நம்ம தப்பான ஆயிரும், நம்ம தப்பாக இருக்க மாட்டோம். இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம சுஷாந்த் சார் நீங்கள் இப்படியே தெளிவாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. முதல்ல தயவுசெய்து புகழ்ச்சிக்கு அடிமையாயிராதீங்க. நான் கேட்குறதா என்ன போனாலும் சரி, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்படி தெரியும். உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னைய போய் சுப்ரீம் பார்ட்டி வந்து சார் அடுத்த பாராஜா நீங்கள் தான் பேர் அப்படின்னா நம்பணுமாண்ணா? நம்பினா முட்டாள்ண்ணா. என்னோட அளவு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் நம்ம ரேஞ்சு. இவர் நான் பாராஜ் தாங்கிற அடுத்த பாரச்சம் தருது அப்படின்னா நம்ம நினச்சா நம்பிட்டு வச்சிங்களேன் நாங்கள் காலி. அப்போ ஒவ்வொருத்தனுடைய சுபாவம், அவனுடைய திறமை, அவனுடைய அளவுகோல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சார். நம்ம அதை அளவிட மறுக்குது மனசு. ஒருத்தன் புகழ்ந்து பேசும்போது அதை அளவிட மனசு மறந்து அது மயங்கிடுது. அப்படி மயங்கிறதா மிகப்பெரிய ஆபத்து சினிமாவில். சுஷாந்த் அவர்கள், நான் ஏன் சொன்னேன்னா தெளிவாக இருக்கா சொல்கிறேன். தெளிவாக இல்லாட்டி சொன்ன வச்சுக்கல அவங்க கோவம் வந்துடும், எந்த ஆளு என்னையா போட்டு சொல்லிக்கிறக்கான்ட்டு. இவருடைய உங்களை பற்றி உண்மையை சொல்லிக்கிறேன். அதில் ஒரு தெளிவாக இருக்கார். இப்போ நிறைய குறும்படங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு என்னன்னா எத்தனை திறமைசாலிகள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குறும்படம் தான் இன்றைக்கி சினிமாவோட அஸ்திவாரம். ஒரு காலத்தில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? சார் பாரராஜிட்ட ஒர்க் பண்ணேன், கதை கேட்டுருவாங்க. பாக்யராஜ் சார்கிட்ட 6 ஒர்க் பண்ணியிருக்கேன், உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். அப்போ விசிட்டிங் கார்டுங்கிறது நம்ம எந்த டைரக்டர் ஒர்க் பண்ணோம், அதுவும் அது வெற்றி படத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பெரிய டைரக்டரையே பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், அது சொன்னு வச்சுங்களேன், இவன் போய் தான் கெடுத்துட்டான் போல இருக்குமாங்க. ஆனால் இன்றைக்கி விசிட்டிங் கார்டுங்கிறது எந்த டைரக்டர் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், இன்னார் டேரக்டர் பையனா, இன்னார் ஹீரோட பையனா, எதுவுமே இல்லை. இன்றைக்கி சினிமாவோட மூலதனம் விசிட்டிங் கார்டு, அஸ்திவாரம், குறும்படம். நீங்கள் ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எது ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்துகிட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு, சார் நான் எடுத்த குறும்படம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே இவனுக்கு திறமை இருக்குது, நல்லா விஷுவல் பண்ணியிருக்காப்புல, நல்ல ஷார்ட்ஸ் வச்சுருக்காப்புல, நல்ல மேக்கிங் இருக்குது, திறமைசாலி, டைலாக் கரெக்டாக ஒரு டைலாக் கரெக்டாக எழுதியிருக்காப்புல, ஆர்டிஸ்ட் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புலங்கிறது என்ன ஒரு 20 நிமிஷம் குறும்படத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டான் அன்றைக்கி. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ், நாங்கள் 8 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 10 வருஷம் இருந்திருக்கேன், இந்த டேரக்டர் இருந்திருக்கேன், அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு குறும்படம் இயக்குறதுக்கு. அதுக்கு போட்டி வச்சு அதுக்கு பரிசீலித்து அங்கீகாரம் கொடுக்குறாருல சுஷாந்த், நீங்கள் 100 பிடிச்சிருக்கு சாமி சார். இந்த அங்கே இந்த நான் படம் அவர் முழுவதும் பார்த்தேன், வேந்துட்டேன். ஒரு குறும்படத்தில் அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முக்கியமாக கண்டென்ட், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும். இப்போ குறும்படத்தில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம 3 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அதுவும் சொல்ல முடியாது, ஒரு குறும்படத்தில் சொல்லிடுறாங்க. நம்மளோட உதாரணம் சொல்லுவேன், இந்த சூரிய ஒளியை நம்ம லென்ஸில் வச்சுட்டு அந்த பேப்பரில் வைப்போம், அந்த ஒளியை குறி ஒரு புள்ளியில் வைக்கும்போது அது தீ பிடிச்சிடும். அதுதான் குறும்படம். குறும்படங்கிறது அதான். நம்ம பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அது சுருக்கி சூரிய ஒளியை சுருக்கி அந்த பவர் காய்க்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை சுருக்கி காட்டும்போது அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் படம் வந்து நமக்குள்ளே எப்படி பேப்பரில் பற்றிக்குதோ இங்கே மனசில் பற்றிக்குது. அப்போ குறும்படத்தோட வீரியமாக தான் பெரும்படம், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்
என்னை பொறுத்த இன்னைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே குறும்படம் தான். குறும்படத்தில் அழகாக சமூக சிந்தனை சொல்லிடலாம், பாச உணர்வை சொல்லலாம், லவ். அப்போல்லாம் அந்த காதலுக்கு மரியாதைங்கிறது 2 மணி நேரம் ஓடி கடைசியாக ஒரு சின்ன ஃபீல் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஃபீல் வந்துடுது லவ் சொல்லும் போகலாம். குறும்படத்தில் சொல்கிறேன். அப்படி இன்றைக்கி நம்ம குறும்படம் அப்படிங்கிறது யாரும் தயவுசெய்து ஒரு சீப்பை நினச்சிடாதீங்க. குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அஸ்திவாரம். குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அடையாளம். உங்களுக்கு நீங்கள் 20 நிமிஷம் 10 நிமிஷமோ அதுக்குள்ளே உங்கள் திறமையை காட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுங்க. இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள் லியோ டைரக்டர் லோகிஷ் கனகராஜில் வந்து வீட்ஷா பண்ணார்ல, கார்த்திக் சுப்ராஜ்லாம் குறும்படம் பண்ணவங்க தான். அவர் ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட்லாம் ஃபஸ்ட்லாம் 80 லட்சம் தான். நிறையா இன்றைக்கி குறும்படத்தை இயக்குனவங்க தான் இன்றைக்கி பெரும்படத்தை இயக்கி இன்றைக்கி நம்பர் 1 இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப உண்மை. அதனால் குறும்படம் அதை குறும்படம் தானே இயக்குறோம் அப்படின்னு சாதாரண நினச்சி இயக்கிறக்கூடாதுக்காக சொல்கிறேன். இது நாளைக்கு உங்களுக்கு பெரிய படம் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நான் பார்த்த சில படங்களில் அந்த இயக்குனர்கள்லாம் சில தந்தை தன் மகனுக்கு அப்படின்னு கமலக்கண்ணன் இயக்குனர் ஒரு நல்ல ஒரு கண்டக்ட் சார். ஒரு அப்பா, எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க, தான் பையன் நல்லவனை வளரணும், சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த பொண்ணு தன் பையன் கெட்டு பொண்ணு நினச்சி வளர்க்கவே மாட்டான். அப்போது ஒரு அப்பன் எப்படி இருக்கணும்னா அந்த பையனுக்கு உதாரணமாக இருக்கணும். அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தம் அடிக்கக்கூடாது, தான் பையனுக்கு முன்னாடி ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு சீப்பறக்கூடாது. அப்போது உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். தான் சார் எப்படி கண்டுட்டு ஒரு ஏரியா ஸ்ரீநாத் கண்ணன் மேக்கிங் சூப்பர். ஒரு டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த வந்திருக்காருல ஸ்ரீநாத் கண்ணன் சூப்பர் சார். சின்ன கண்ணடு தான். அந்த இளமையில் வாலிப வயத்தில் ஒரு சின்ன கோவம் வரும். ஒரு கோவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அடிச்சிருது. நம்ம டிராஃபிக்கில் கொஞ்சம் பைக்கில் இடிச்சிருவான், அவ்வளோதான். இறங்கி அவனை கட்டவை திட்டி அவன் கட்டவை திட்டி அவ்வளோ சண்டை, கொலை பண்ணுறதுக்கும் சண்டை வரும். அதுக்கப்புறம் அந்த நபர் எவன் சண்டை ஓட்டமோ உயிரோடு சண்டை ஓட்டமோ அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவனை சந்திப்போமான்னு தெரியாது சார். அவன்கிட்ட சண்டை கொடுக்குறேங்க சார். சொத்தை பறிச்சிருப்பான் சார் பங்காளி, சண்டை விட மாட்டோம். வீட்டை குடியை கெடுத்துருப்பான், அவன்கிட்ட கூட சண்டை விட மாட்டோம். இடிச்சிட்டான ஒருத்தன் பைக்கில், அவன்கிட்ட இறங்கி ஐயோ நாக்கை துருத்திட்டு அது போனாலும் அதுக்கு சந்திக்க மாட்டாங்க. இந்த பிறவியில் அடுத்து சந்திப்போமானே தெரில, அவன்கிட்டயே உயிரோடு சண்டை போகிறோம். இந்த கோபம் நம்மளே அழிச்சிடும். ஸ்ரீநாத் கண்ணன் நல்ல ஒரு கண்டு சொல்லியிருக்க, தேங்க்யூ. அப்புறம் ஊனப்பிச்சை ராஜசேகர் பாஸ்கரன் சூப்பர் சார். நல்ல ஃபீல். 2 விஷயம் சார். ஒரு அவன் தான் ஹீரோ, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. நம்ம ஊனமாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் ஊனத்தை பிச்சை எடுக்கிற பயன்படுத்துகிற ஒருத்தன். அப்போ ஊனமாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த ஊனத்தை வச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனால் நம்ம குறைய நினச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம் தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டுனா நீங்கள் ஒன்று நான் ஒன்று நல்லா இருந்துச்சு. அதாவது ஊனப்பிச்சைன் டைட்டில் அவர் நிறைய ஏன்னா இதுவே ஒரு பெரிய படம் போட்டதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்கிறேன். நான் உங்களை சீக்கிரம் நல்லா டேரக்டர் ஆயிடுவீங்க. என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும், அது வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிற சுஷாந்த் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு
வேண்டுகோள் தான். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்க இருக்காங்க. தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறையில் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் தான் விலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு, சிறிய தயாரிப்புடைய நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போ கோயிலில் திருமணம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபான்னா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவுசெய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சின்ன வேண்டுகோள், நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை, தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதில் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம், நியாயமாக. அவங்க கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு விற்காதீங்க, அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துகிறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது என்றைக்கு கூடும். இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைகளை கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை, கேண்டீனில் வாங்கி கொடுத்து வச்சுங்களேன், அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு காரி தூக்கிடும். அதனால் குடும்பத்தோடு நாங்கள் பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை இல்லை, கேண்டீன் வழியை கட்டுப்படுத்தணும். சார்ந்தவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க, இந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா சம்பளம் இல்லைன்ட்டுருங்க. நான் டேரக்டர் தான் நான் சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா நான் 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கேட்டேன்னு அர்த்தம். கூடிச்ச சம்பளம் என்ன ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காதே, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டேரக்டர் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இப்போ டேரக்டர் நான் சினிமாக்காரன் பேசிக்கிருக்கேன். நான் டேரக்டரை பேச நான் சொல்லலாம் பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குநரில் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சார்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 99 படம் பண்ணிட்டார், நீங்களும் 99 படம் பண்ணி நீங்கள் 100 படம் பண்ணணும்னு வாழ்த்து. நன்றி, வணக்கம்.